ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான். அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிவன்ஷியோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 19 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டோட லாஸ்ட்டில் நீங்களும் ஜிமினை லவ் பண்ணிட்டு இருந்ததை அப்பா பார்த்துருந்துருப்பாரு. ஸோ ஜிமினை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் பேசியிருந்திருப்பாரு. தென் கொஞ்சம் நேரம் கழித்து பேக் பண்ணிவிட்டு அவன் வெளியே கிளம்பியிருப்பான். அதோட நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்றதும் புரியாமல், அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதும் தெரியாமல் ஒரு மாதிரி குழம்பி போய் அங்கேயே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் அவனோட பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறான். ஸோ கரெக்டாக அவன் வாசல் கிட்டே போகும்போது நீங்கள் போயிட்டு அவன் கையை பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி சேட் ஃபேஸோட அப்படி திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே, ஜிமன் என்ன நடந்துச்சு, ஏதாவது சொல்லிட்டு போ ப்ளீஸ், எனக்கு ஒன்றும் புரியல. அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா, சொல்லு ஜிமன். இப்போ நீ எங்கே போகிற, என்ன நடந்துட்டு இருக்கு, இப்படி பாதியில் போனால் என்ன அர்த்தம் ஜிமன் அப்படின்னுட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. அப்படியே ஒரு மாதிரி திகச்சு போய் நின்றுட்டுருக்குறாங்க. நீங்கள் வேற அழுகுறீங்க, ஜிமன் வேற சேடாக இருக்கிறான், அப்பா வேற வெளியே காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இப்போ ஜிமன் அப்படியே உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு, எங்கே பாரு வயன், நீ எதுக்கும் பயப்படாத, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், புரியுதா, நான் சீக்கிரமே வந்துடுவேன் அப்படின்றான். இப்போ நீங்கள் டக்குன்னு அவன் கையை மறுபடியும் பிடிச்சிட்டு, எங்கே பாரு எனக்கு சொல்லிட்டு போ, இப்போ நீ எங்கே போகிற, எங்கே பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்புற, அப்பா என்ன சொன்னார், ஒழுங்காக எனக்கு சொல்லிட்டு போ, அப்போ தான் நான் அவர்கிட்ட பேச முடியும், ப்ளீஸ் சொல்லிட்டு போ அப்படின்றீங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் கண்ணையே பார்க்காம தலையை கீழே குனிஞ்சிட்டு, அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நேற்று நான் உன்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகும்போது மார்னிங் அப்பா பார்த்துட்டாரு. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது அப்பாவுக்கு பிடிக்கல. ஸோ நான் கிளம்புறேன். இங்கே பாரு, என்ன நடந்தாலும் தைரியமாக இரு, புரிஞ்சுதா, அப்பா கிட்ட பேசு, முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணு. நானும் ட்ரை பண்ணுறேன், அடுத்து ஏதாவது பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். பட் மறுபடியும் ஃபீல் பண்ணிட்டு உட்காராத, புரியுதா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். நீங்கள் அப்படியே தரையில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஓடி வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. பட் உங்களால் முடியல. இப்போ அப்பா கிட்டே போய் பேசலான்னு சொல்லிட்டு நீங்கள் கார்கிட்ட போக போக டக்குன்னு கார் மூவ் ஆகி போயிடுது. ஸோ பின்னாடியே ஓடுறீங்க ஜிம்மன்னு கற்றுக்கிட்டு. ஆனால் கார் ஸ்டாப்பே ஆகலை, அது பாட்டு போயிடுது. நீங்கள் அழுதுகிட்டே ஓடி வரதை பார்க்கும்போது ஜிம்மனால் தாங்கிக்கவே முடியல. அவன் மிரரில் பார்க்குறான், அவனுக்கு அழுகே வருது. ஸோ அவனுமே ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அப்பா எதுவுமே பேசலை. ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. இப்போ அழுதுகிட்டே நீங்கள் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஜிம்மன் சொன்னானோ அது எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல இப்போ வரைக்கும். ஸோ அவங்க அப்படியே ஒரு மாதிரி தலையை பிச்சுட்டு நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ ஜேகே அப்படியே யோசிச்சுட்டு, சரி நம்மளும் ஏர்போர்ட் போகலாம், அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம், நம்மளை ஜிமினை போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் கேபும் வருது. அப்படியே எல்லோரும் கேபில் ஏறி போக ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அழுக. நீங்கள் அழுகை நிறுத்தவே இல்லை. எல்லோரும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, அழாதன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப அழுதுகிட்டே போயிட்டுருக்குறீங்க. பார்த்தா இடையில வேறு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலில் உட்காந்துட்ருக்குறீங்க. ரொம்ப அழுக வருது, மிஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே ரொம்ப நேரம் கழித்து துடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்டில் போய் பார்த்தா அங்கே அப்பாவோட காரும் இல்லை, ஜிம்மனும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஸோ ஒரு வேளை கிளம்பிட்டானோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கேட்குறீங்க, கொரியாவுக்கு போகிற ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் கிளம்பிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்ப அழுக வருது உங்களுக்கு. ரொம்ப அப்படியே அங்கேயே உட்காந்து அழுகுறீங்க. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு அடுத்து ஒன்றுமே புரியலை. சரி ஓகே, அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணி அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப உடஞ்சி போய் தேங்கி அழுதுகிட்டே அப்படியே ஒரு மாதிரி விண்டோவில் சாஞ்சு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ பொம்மை மாதிரி ஆகிட்டீங்க. ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது, இப்படி போயிட்டானேன்னு சொல்லிட்டு.
ஸோ வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள அப்படியே கை பிடிச்சி மினி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறா. அம்மா என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி அழுகுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அவங்களுக்குமே அழுகை வருது. இப்போ என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ சாஷா தான் அம்மாக்கிட்ட பொறுமையாக உட்காந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. ஸோ அம்மாவுக்கு செம்ம கோவம் உங்கள் மேலே. சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதுக்கு தான் படித்து படித்து சொன்னேன், எங்கேயும் போவேனா இங்கேயே இருந்து படித்து தொலைன்னு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகிடாதான்னு சொல்லி தானடி அனுப்பினேன். இப்போ என்னடி நான் சொன்னதுக்காகவே பண்ணிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் அவங்க திட்டுற எதுவுமே உங்கள் காதில் ஏறலை. உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஜிமின் ஏன் போனான், ஜிமின் ஏன் போனான், அவன் இருந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் போயிட்டான் ஏன் போயிட்டான், அப்படின்னா அவன் என்னை விட்டு போயிட்டானா, அவ்வளோதானா அப்படின்னு அதுவே உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் அதே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அப்பா திருப்பி வராங்க. நீங்கள் அப்பாவை அப்படியே பார்க்குறீங்க. அப்பா எதுவுமே பேச கிடையாது. அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு அப்பா கிட்ட பேசலான்னு பின்னாடியே போகிறீங்க. ஆனால் அப்பா நீங்கள் உள்ளே வர்றதை பார்த்ததுமே டக்குன்னு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரூமுக்கு வெளியே உட்காந்து அழுன்னு அழுகுறீங்க. ஆனால் அப்பா எதுவுமே கேட்க கிடையாது. இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருந்தவங்க டக்குன்னு எழுந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்களோட ரூமுக்கு வேக வேகமாக போயிட்டு டோரை சாத்திக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி 2 கட்ட நிலமையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாலில் நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ கோவம் எல்லாமே அப்பா மேலே தான் திரும்புது ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ என்ன பண்ணுறது, அவர் பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கெலாம் பயங்கர கோவம். அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான். அம்மாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் மேரேஜ் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டே ஃபுல்லாவுமே நீங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. அப்பா யாருமே அவகிட்ட போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாராலையும் போய் பேசவும் முடியல. அப்பாவும் வீட்டிலேயே தான் இருக்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே அடுத்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஓடிட்டே இருக்குது. நீங்களும் வந்தால் தான் அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசுகிறதுக்கு கொஞ்சமாவது வந்து ஏதாவது ஒரு டைம் கிடைக்கும். ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நீங்களும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எப்படி போய் பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டே அப்படியே போகுது. நைட் வரைக்குமே நீங்கள் வெளியே வரல, சாப்பிடவும் வரல. அப்பா அவளுக்கு வேணும்னா வருவான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாரு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. எல்லாருமே ஒரு மாதிரி அப்பா மேலே செம்ம காண்டில் இருக்கிறாங்க. விட்டா ஜங்குக்கெலாம் அடிச்சிருவான் போல், அவ்வளோ கோவம். இப்போ ரூமில் டோரில் அப்படியே சாஞ்சு உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ணி அந்த நீஸ்லேயே அப்படியே படுத்துட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. உங்களால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்கள் அப்பா இது வரைக்கும் உங்ககிட்ட சின்னதாக கூட கோச்சிக்கிட்டது கிடையாது. பட் இன்றைக்கி நீங்கள் பேச போகிற நேரத்தில் உங்கள் ஒரு முன்னாடியே அப்படியே ரூமை சப்புன்னு சாத்திட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல உங்களால். நீங்கள் மொபைலை எடுத்து ஜிமனுக்கு கால் பண்ணுறீங்க. ஆனால் அவன் கால் அட்டன் பண்ணவே மாட்றான். கிட்டத்தட்ட ஒரு 100, 150 கால் கிட்ட போட்டுட்டீங்க. ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. மெசேஜ் பண்ணுறீங்க கால் எடுக்க சொல்லி. ஆனால் அவன் எந்த மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ண மாட்றான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படியே யோசிச்சுட்டே அப்படியே படுத்துட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களோட அப்பா ஒரு பிளேட் எடுத்து அதில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு அவரே உங்கள் ரூமுக்கு எடுத்துகிட்டு வராரு. ஸோ அவருக்கு வந்து இப்போ தான் ஒரு மாதிரி கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு மைண்டில் அப்படியே மேலே வராரு. ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. இப்போ பசங்க அண்டு கேர்ள்ஸ்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்பா பண்ணுறத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கெலாம் செம்ம வெறி. இதை நேற்றே பேசியிருந்தா இந்நேரத்துக்கு அவள் அப்போவே சாப்பிட வந்திருப்பா. ஷி, ஏன் தான் இந்த மனுஷன் இப்படி இருக்காரோ அப்படின்னு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே மட்டும் கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ மினி ஜங்கு என்ன பேசுகிறேன் கேட்டால் பிரச்சனை ஆகிடும், அமைதியாக இரு அப்படின்றா. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கிறா. அங்கே டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்பா. நீங்கள் திறக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் நல்லா தட்டுறாரு, நீங்கள் திறக்கலை. இப்போ நல்லா ஒரு மாதிரி வேகமாக தட்டுறாரு, நீங்கள் திறக்கலை. ஃபுட் பிளேட்டை சைடில் இருக்கிற டேபிள் மேலே வச்சுட்டு 2 கையும் போட்டு தட்டுறாரு, அப்பவும் நீங்கள் திறக்கலை. இப்போ பசங்க எல்லாருமே அப்படியே மேலே பார்க்குறாங்க. ஒரு மாதிரி படபடப்பாகுது. ஸோ எல்லாருமே அப்படியே ஓடி வராங்க. மேலே வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து தட்டுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் ஆகுது. ஒய்யன் கதவை திறடி, ஏன்டி இப்படி திறக்காமல் இருக்கிற, ஏய் கதவை தர பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்துறான், கிம் கத்துறாரு, எல்லாருமே கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கதவே திறக்கவே இல்லை.
இப்போ கிம்மும் ஜங்குக்கும் சேர்ந்து டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. அது போட்டு நல்லா இடி இடின்னு இடிச்சு ஒரு வழியா அந்த லாக் வந்து கழண்டு விழுந்து ஓப்பன் ஆகிடுது. இப்போ பார்த்தா பெட்டில் நீங்கள் படுத்துட்ருக்குறீங்க. ஸோ இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி மூச்சே வருது. அறிவில்ல அவனுக்கு, இவ்வளோ தட்டு தட்டுறோம், கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு திட்டிக்கிட்டு ஜங்கு கிட்ட வரான். இப்போ அப்பா ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அந்த பிளேட்டை கையில் எடுத்துகிட்டு உள்ளே வராரு. அவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பக்கம் ஹேண்டில் நீங்கள் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அது ப்ளீட் ஆகி ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நிற்குது. நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான். பார்த்ததுமே ஒரு மாதிரி திணறி போயிடுறாங்க. அப்படியே அவங்க கன்னத்தில் வந்து தட்டு தட்டுன்னு தட்டிட்டு, "ஏய் வயன், கண்ணை திறடி. ஏ பைத்தியம், ஏன்டி இப்படி பண்ணி தொலைச்ச? ஐயோ இந்த சிவன் பையன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தலையில் அடிச்சுட்டு டக்குன்னு அவங்கள லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ சுகா ஓடி வந்துட்டு அப்படியே அவங்கள அள்ளி தூக்கிட்டு கீழே ஓடுறாரு. இப்போ உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. உங்கள் தலை அப்படியே சைடில் தொங்கி போயிருக்கு. உங்கள் கை கீழே விழுந்து கிடக்குது. அந்த கையில் அவ்வளோ நேரம் நீங்கள் படுத்துட்டு இருந்ததுனால ப்ளீடு வந்து உறைஞ்சிருந்துருக்கும். இப்போ அப்படியே தொங்கி போயிருக்கிறதுனால மறுபடியும் கசிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸு, ஹாலு எல்லாமே அப்படியே ரத்தம் சொட்டிகிட்டே போகுது. இப்போ அப்படியே அவங்க அம்மா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. சாஷாவும் மினியும் அப்படியே கீழே வந்துட்டு அவங்க அம்மாவை அப்படியே ஒரு மாதிரி தூக்கி சாய்ச்சி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் வந்து தெளித்து கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக பதறாங்க. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசங்க எல்லாம் காரில் அவங்கள படுக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பாவால் தாங்கிக்கவே முடியல. அவர் ரொம்ப அழுகுறாரு உட்காந்து. ஸோ இப்போ பசங்களாம் தான் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் வரல. இப்போது அந்த அவசரத்தில் அப்பா வந்து வரலை. ஸோ டக்குன்னு ஒரு கேபை புக் பண்ணி அப்பா, அம்மா, மினி, சாஷா 4 பேரும் இப்போது வீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ அங்கே போனால் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி அப்பா மேலே கோவம். ஆனால் ஹாஸ்பிட்டல் கத்த முடியாது, பேச முடியாதுன்றதுனால அமைதியாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க எல்லோரும் உடஞ்சி போய் வேறு இருக்கிறாங்க அப்படின்றதுனால. ஸோ உங்கள் மேலேயும் ஒரு பக்கம் கோவம், பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிமனுக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்காக. அப்போயாவது அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கால் பிக் பண்ணவே மாட்றான். இப்போ ஜிமன் மேலே ஜேகேக்கு செம்ம கோவம். என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திருப்பி 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 கால் போட்டுகிட்டே இருக்கிறான். ஆனால் கால் பிக் பண்ணுற மாதிரியே இல்லை, ரிங் மட்டும் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ மெசேஜ்லேயாவது சொல்லி தொலைப்போன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சொல்கிறான். ஆனால் அதையுமே பார்த்துட்டு அவன் ரிப்ளை பண்ண மாட்றான். எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறான். ஸோ ஒரு மாதிரி ஜங்குக் கடுப்பாகி ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடுறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ நடந்திருக்கு, இவன் ஏன்னா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே காம் டவுன் பண்ணுறாங்க ஜங்குக்கை. "டேய் ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம்டா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே நிற்க முடியாமல் வெளியவே போயிடுறான். ஆஃப்டர் 2 days உங்கள் ரூமில் கையில் கட்டோட அப்படியே எதையோ யோசிச்ச மேனிக்கு உங்கள் பெட்டில் சாஞ்சு உட்காந்துட்ருக்குறீங்க. இப்போ ரூம் டோர் ஓப்பன் ஆகுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா உள்ளே வராங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எழுந்து உட்காடுறீங்க. இப்போ அங்கே இருக்கிற சேர் எடுத்து போட்டு அப்பா வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. கீழே குனிஞ்ச மேனிக்கு அப்படியே எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே ஒரு மாதிரி தடவி கொடுத்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸை பார்க்காம அப்படியே உங்கள் கையவே பார்த்துட்டு, "என் ஒயனை நான் நல்லபடியாக வளர்த்துருக்கேன், தைரியமாக வளர்த்துருக்கேன்னு இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அது இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்டல்ல" அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே பேசலை. "ஏம்மா, அப்பா, அம்மா, ஃபேமிலி யாருமே வேணான்னு தூக்கி போட்டு போகிற அளவுக்கு என் பொண்ணு வளர்ந்துட்டாளா? அவள் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் இது வரைக்கும் யோசித்ததே கிடையாது. ஏன் ஒயன், என் பொண்ணு ஏன் இந்த அளவுக்கு மாறிட்டா?" அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாங்க. இப்போவும் நீங்கள் எதுவுமே பேச கிடையாது, அமைதியாக இருக்கிறீங்க. என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னாலோ இல்லை பிடிச்சிருக்குனாலோ அப்பா கிட்ட வந்து தைரியமாக அது வேணும்னு கேட்பா. அப்படி நான் வேணான்னு சொன்னால் கூட ஆர்கியூ பண்ணுவா, அடம் பிடிப்பா. அப்படி தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுப்பான்னு நான் இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. அப்படி இது வரைக்கும் நடந்தது கூட இல்லை. ஏன் ஒயன், எதுக்கு இப்படி பண்ண?
அப்படின்ட்டு அப்பா அவங்கள பார்த்து கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்கள் ஹெட்டை அப்படியே டவுன் பண்ணி வச்சுட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குனாலோ இல்லை வேணும்னாலோ என் அப்பா கிட்ட தான் நான் கேட்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஆனால் என் அப்பா என்றைக்குமே எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தாலும் அது எனக்கு நல்லதாகவே இல்லைன்னாலும் அது என்னை கேட்க விட்டு உட்காந்து எனக்காக பேசுவார். ஆனால் இன்றைக்கி என் அப்பா மாறிட்டார். என்னை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாரு. இது வரைக்கும் அது கூட தான் நடந்தது கிடையாது. திடீர்னு அது நடக்கும்போது இது நடந்தது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக சொல்கிறீங்க. என்ன என் பேசுகிற? இது வரைக்கும் நீ அப்பா இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்துருக்கியா? அப்படி யோசிச்சு பார்த்துருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்ட. உனக்காக தேடி தெரிஞ்சு என் பொண்ணு நல்லா இருக்கணும், ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பையனை பார்த்து அவனை கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் போய் எல்லாமே நடந்து இன்னும் 1 மந்தில் கல்யாணம்னு பேசி முடிச்சு எல்லாமே அது வேலையை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நீ வந்து இப்படி எனக்கு இன்னொருத்தனை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எல்லா அப்பாவுக்கும் வர மாதிரி தானே கோவம் வரும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் நீ பண்ணது கரெக்டா? அப்படி உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா முதவே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் இப்படி பாதியில் வந்து சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? என்னால் என்ன பண்ண முடியும்? அந்த வீட்டில் போய் நான் எப்படி பேசுவேன்? என்னை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா? இது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்றது தெரியாது. தெரிய வந்தால் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு மறுபடியும் சிரிக்கிறீங்க. அப்பா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் என்கிட்ட அழகாக கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அது எதுவுமே கரெக்டாக இல்லையேப்பா. நீங்கள் கேட்குற மாதிரி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும் தான். சொல்லாமல் இருந்தது ஏன் தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு சொல்ல நீங்கள் நேரமே கொடுக்கலையேப்பா. அங்கேருந்து கூப்பிடும்போதே இந்த மாதிரி உனக்கு ஒரு பையன் பார்த்துருக்கேன்னு தானேப்பா கூப்பிட்டீங்க. நான் வந்து 2-3 நாள்லையே என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டீங்க. என்னால் என்னப்பா செய்ய முடியும்? அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கும்போது பிடிக்கலன்னு சொன்னால் உங்களை என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்ததுனால தான்ப்பா அந்த மாதிரி சொன்னேன். ஆனால் என்கிட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா, இல்லை உனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்கா, உன் மனசில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்களாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இதை கேட்டதும் அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அமைதியாக அவங்கள பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே மறுபடியும் எங்கேயோ ஒரு மாதிரி ஜன்னல் பக்கமாக திரும்பிட்டு உங்கள் இடத்துலேருந்து நான் யோசிச்சு பார்க்கலன்னு சொல்கிறீங்களே, என் இடத்துலேருந்து நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். மனசில் ஒரு பையனை ரொம்ப ஆழமாக ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு லவ் பண்ணி அவன் தான் என் உலகம், அவன் கூட தான் என் வாழ்க்கை, அவன் தான் எனக்கு எல்லாமே, இனிமே அவன் மட்டும்தான் எனக்கு எல்லாமுமாவும் இருப்பான்னு ஆசை ஆசையாக கனவெல்லாம் வளர்த்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையனை கண்ணு முன்னாடி நிறுத்தி இனிமேல் உனக்கு இவன் தான் எல்லாமே, இவன் தான் நீ உன் வாழ்க்கையில் கொண்டு போக போகிற அடுத்த ஒரு விஷயமா இருக்கும், இவன் கூட தான் நீ உன் வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்க போகிற அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியுமாப்பா? என்னால் வெளியவும் சொல்ல முடியல, அதை சகிச்சிக்கவும் முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் ஜெமினை அனுப்பி வச்சிட்டீங்க. சரி, நீங்கள் யோசிக்கிற மாதிரியே நான் ஜெமினை மறந்து இன்னொரு நீங்கள் பார்த்து வச்சுருக்க அந்த பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கூட சந்தோஷமாக இருந்துருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அவங்கள மிரட்டுறதுக்காகவும் கஷ்டப்படுத்துறதுக்காகவும் இதை நான் கேட்கல. அப்படி ஒரு வேளை நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே, எனக்கு ஜெமினோட நடக்கணும்னு நினச்ச விஷயம் எல்லாமே அவன் அவன் கூட எப்படிப்பா என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்படியே என்னை மறந்து என்னை வற்புறுத்தி கஷ்டப்பட்டு அவன் கூட வாழணும்னு நினச்சா கூட என்னால் முடியாதுப்பா. ஜிம்மன்கிட்ட இருந்து என்னை நீங்கள் பிரித்து இன்னொருத்த கையில் கொடுக்கும்போதே நான் செத்துருவேன்ப்பா. அதுக்கப்புறம் நான் ஜடமாக தான்ப்பா வாழணும். என்னால் அவ்வளோ ஈஸியாக அவனை தூக்கி போட்டு என்னோடய லைஃப்குள்ளெல்லாம் போக முடியாதுப்பா. என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுகுறீங்க. இப்போ அப்பா அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பிள்ளைங்களுக்காக சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ்
ஒவ்வொரு விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட எல்லா தேவைகளையும். ஏன்னா, அவங்களோட உலகமே அவங்களோட குழந்தைங்க தான். ஆனா, அவங்க லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, நீங்க அதுக்காக உங்களுடைய லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டீங்கல்ல? எனக்கு புரியுது. அது கஷ்டம் தான். ஆனா, தப்பான ஒரு டிசிஷனை என்றைக்குமே பேரண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அப்படி ஏதாவது ஒன்று சொன்னா, இந்த மாரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு, அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது. அப்படி தானே? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க அப்படியே உங்க கைய பார்க்குறீங்க. யாருப்பா சொன்னது இது பிளாக்மெயில்னு? உங்களுக்கு என்னப்பா? நீ ஈஸியா லவ்வ தூக்கி போட்டுட்டு, இன்னொரு பையன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவீங்க. ஆனா, ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட வாழ்க்கைய இவன் கூட தான், இப்படி தான் வாழப் போறேன்னு கனவா தினமும் ஆசைப்பட்ட விஷயத்த அப்படியே அந்த இடத்துல இன்னொருத்தனை வச்சு பார்க்குறதுக்கு எந்த ஒரு பொண்ணுக்கும் மனசே வராதுப்பா. அப்படியே அந்த பொண்ணு இன்னொரு பையனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கிறான்னா, அவ தன்னையே கொன்னுட்டு அவங்களுக்காக வாழணும்னு முடிவு பண்ணுவா. இல்லை, அவள் லவ் அந்த அளவுக்கு ஆழமாக இருக்காது. அவ்வளோதான். என்னால் அப்படியெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாதுப்பா. ஏன்னா, நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன். எனக்கு அவன் தான் எல்லாமேன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது எப்படிப்பா சட்டுன்னு மாற முடியும்? அப்படியெல்லாம் மனசு மாற முடியாதுப்பா. மனசு ஃபுல்லாக அவன் தான்ப்பா இருப்பான். அப்படியே ஒரு பொண்ணு தன்னை கொன்னுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டானாலும் அவள் வாழ்க்கை நரகமாக மாறிடும்பா. மனசுக்குள்ள அவன் காதலிச்ச பையனை நினச்சிக்கிட்டே வாழ்க்கையில் ஒரு ஜடமாக இன்னொருத்தன் கூட வாழ்க்கையை தொடங்கி அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமாப்பா? வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் உங்களுக்காக பொய்யா சிரித்து உங்களுக்காக தன்னோட வாழ்க்கையவே மொத்தமாக கொடுத்துட்டு அவள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருப்பாப்பா. எனக்கு அந்த வழியெல்லாம் வேணான்னான்ப்பா ஒரே அடிக்கா போயிடலான்னு நினச்சேன். என்னால் இன்னொரு பையனெல்லாம் அப்படி யோசிக்க முடியாதுப்பா. அப்படியெல்லாம் என்னால் யோசிக்கவே முடியாதுப்பா. அப்போ அப்பா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அப்பாவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போது இந்த மாதிரி யாராவது லவ் பண்ணிட்டு வந்தால் அவன் நல்லவனா கெட்டவனா எதுவும் பார்க்காம உங்களை அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்படி தானே? அப்போ நீங்கள் ஆஃப்டர் மேரேஜில் கஷ்டப்பட்டீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. பா, நான் இங்கே எல்லாரையும் உண்மையாக லவ் பண்ணுறவங்கன்னு சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் இங்கே லவ்ன்ற விஷயத்துக்கு அர்த்தமே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கலப்பா. அதுக்காக எல்லா லவ்வும் பொய்யணும் என்னால் சொல்ல முடியாதுப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரையும் கொடுக்கறதுக்கு தயங்காமல் அவ்வளோ லவ் பண்ணுறவங்களும் இங்கே இருக்கிறாங்கப்பா. நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. எல்லா அப்பாவுக்கும் தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் கொஞ்ச நேரம் அவங்களுக்காக உட்காந்து யோசிச்சு அவங்களுக்காக ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு கொஞ்ச நேரம் யோசித்தாலே போதும்ப்பா. அவங்களுக்காக டைம் கொடுத்தாலே போதும்ப்பா. எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக தான்ப்பா இருக்கும். நீங்கள் பார்த்து வச்ச பையனை விட லவ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான்ப்பா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். சின்னதாக ஒரு ஒர்க்கு, அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அவ்வளோதான்ப்பா அவங்க சந்தோஷம். ஆனால் இது யாருக்குமே புரியறதில்ல. இப்படி புரியாமல் சண்டையிலையும் பிரச்சனையிலையும் போய் நிற்கிற லவ் ஸ்டோரிஸ் தான் கடைசியில் இந்த முடிவுக்கு வருது. என்னால் அப்படியெல்லாம் இன்னொருத்தனை சட்டுன்னு ஏற்றுக்க முடியாதுப்பா. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் கண்டிப்பாக என்னால் ஜெமனை தாண்டி வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கிறீங்க. ஸோ அப்பா அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்துட்டு, நீ சொல்கிறதெல்லாம் பேச்சுக்கு நல்லாயிருக்கும் வயன், ஆனால் வாழ்க்கைக்கு சரி வராது. அதனால் அப்பா என்ன சொல்கிறோ அதுபடி கேட்டு நடந்தால் உனக்கு சந்தோஷம். நீயே ஃப்யூச்சரில் யோசிப்ப என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நீ எதையும் பற்றி குழம்பாமல் கரெக்டாக இருக்க பாரு. அப்புறம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்கக்கூடாது. இது அப்பா மேலே ப்ராமிஸ், புரிஞ்சுதா அப்படின்றாரு. இப்போ நீங்கள் டக்குன்னு அப்பா ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. அவர் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, இது நாள் வரைக்கும் உனக்கு நான் ஃப்ரெண்ட்லியான அப்பாவாக தான் இருந்திருக்கேன், இப்போவும் அப்படி தான் இருக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம்
நான் அப்படியே இருக்கணுமா வேணாமான்றது நீ நடந்துக்க போகிறதுல தான் இருக்குது. சரியா? யோசி. நான் வரேன் அப்படின்னுட்டு அப்படியே அவர் வெளியே போயிடுறாரு. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவங்க கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் மட்டும் உங்கள் மடியில் வழிந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே எந்த வித ஃபீலிங்ஸையும் வெளிப்படுத்தாமல் ஒரு சின்ன ஸ்மைலோட அவ்வளோதான்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் நம்பினவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். என் அப்பாவும் என்னை புரிஞ்சுக்கல. சாவுக்கு கூட என்னை ஏற்றுக்கிற மனசு இல்லை. ஏன் கடவுளே என்னை இப்படி கொல்றீங்க? நானா கேட்டேன் இந்த லவ்வை? என் கண்ணில் காமிச்சது நீங்கள் தானே. ஏன் இப்படி என்னை சித்திரவதை பண்ணுறீங்க? என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏங்கி அழுக ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிமினை பார்த்தது, தென் அவனை பிடிச்சது, சண்டை போட்டது, லவ் பண்ண ஆரம்பித்தது, அவன் அவங்கள காப்பாற்றினது, காட்டன் கேண்டி வாங்கி கொடுத்தது அப்படின்னு எல்லாமே அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஓடிட்டு இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஜிமின் ரூமில் வாலில் அப்படியே சாஞ்சு கீழே தரையில் உட்காந்துட்டு மொபைலில் ஜங்குக் நீங்கள் ஒரு மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். லிட்ரலி அவனுமே ஒரு மாதிரி அழுதுட்டு நீஸை ஹோல்ட் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்கிறான். 2 பேருமே ஒரே மாதிரி ஒருத்தர் யோசித்து அழுதுட்ருக்கீங்க. முடிந்தால்தான் காதல் காவியம் நேற்றினில் வாழ்வேனோ, தோள்களில் சாழ்வேனோ, கைவிரல் பிடித்து காதலில் திளைத்து காலங்கள் மறப்பேனோ. கரைகிறேன், உயிரை துறக்கிறேன்.